ஸ்லாங்கூர் PKR இளைஞர் பிரிவின் தலைவர் முகமது இமான் ஹாசிக் பாஸ் கட்சி பொறுப்புடனும் முதிர்ச்சியுடனும் ஒன்றிய அரசில் இணைவது நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை தரும் அரசியல் முடிவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில், ஒன்றிய அரசில் இணைவது பாஸ் கட்சி அரசியல் ரீதியாக வெற்றி அல்லது தோல்வி அடைவதாக அர்த்தமல்ல. மாறாக 75 ஆண்டுகளுக்கும் அருகிலான அரசியல் முதிர்ச்சியை கொண்ட ஒரு பெருந்தன்மை மிக்க கட்சியாக பாஸ் கட்சி தன்னை நிரூபிப்பதாக இருக்கும். தனிப்பட்ட அதிகார ஆசைகளை விட மக்களின் நலன் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய நேரம் இது என்று அவர் தெரிவித்தார். இந்த கருத்து பெர்லிஸ் அரசியல் நெருக்கடி மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் விலகியதை அடுத்து பாஸ் பெர்சாத்து கட்சிகளுக்கு இடையே ஆன பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் வெளியாகி உள்ளது. பெர்சாத்து கட்சி அரசியல் துரோகங்களில் புதியது அல்ல. மக்களின் நம்பிக்கையை சிதைத்த ஷெராட்டான் மூவ் சம்பவம் வரலாற்றில் பதிவாகி உள்ளது என்று இமான் ஹசீக் மேலும் விமர்சித்தார். பாஸ் பெர்சாத்து உறவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய மாற்றங்களை மிகுந்த கவலையுடன் கவனித்து வருவதாக தெரிவித்த அவர், இது பொதுவெளியில் வெளிப்படையாக தெரிகிறது என்று கூறினார். பரஸ்பர சந்தேகங்களால் நிறைந்த பலவீனமான கூட்டணியின் கைகளில் நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாது என்பதையே இது உணர்த்துகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது நிலவும் சூழல் பெர்லிஸ் மூவ் என அழைக்கத்தக்க நிலையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், பெர்சாத்து கட்சி இதை புறக்கணித்தாலும் அதிகார ஆசையால் இயக்கப்படும் குறுகிய அரசியலையே இது வெளிப்படுத்துகிறது என்று சாடினார். நாட்டிற்கு அரசியல் நிலைத்தன்மையை தேவைப்படும் இந்த நேரத்தில் பெர்சாத்துடன் உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஸ்லாங்கூர் பாஸ் கட்சியின் இளைஞர் அணியின் கருத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் இமான் ஹாசிக் தெரிவித்துள்ளார். கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.